திரைப்பட காட்சியையே மிஞ்சும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அரங்கேறிய நூதன மோசடி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா போன்ற புதிய தொற்று நோய் பரவி வருவதாகவும் அந்த நோயிலிருந்து தப்பிக்க மொட்டையடித்தால் அரசின் சார்பில் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறி மர்ம நபர்கள் பெண்களை ஏமாற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புதுக்கொத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 30 வயது பெண் ஒருவருக்கு தாலுகா அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக கூறி மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போது கொரோனா போன்ற புதிய நோய் ஒன்று வேகமாக பரவி வருவதாகவும் தலைமுடி வழியாக அந்த நோய் பரவுவதால் வெளிநாடுகளில் பலரும் மொட்டையடித்துக் கொண்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் பெண்கள் மொட்டையடித்தால் ரூபாய் 15,000 ஆண்கள் மொட்டையடித்தால் ரூபாய் 6,000 அரசின் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் ஏற்கனவே மொட்டையடித்து பணம் பெற்றதாக கூறி சிலரின் புகைப்படங்களையும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருக்கிறார். இதனை உண்மை என நம்பிய அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் மொட்டையும் அடித்துள்ளனர். மேலும் சிலர் மொட்டையடிக்க தயாரான நிலையில் பணம் குறித்து மீண்டும் தொடர்பு கொள்ள முயன்ற போது அந்த மர்ம நபரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட மோசடி என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் மொட்டையடிக்க தயாராக இருந்த மற்றவர்கள் ஏமாறாமல் தப்பித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு அதிகாரிகள் பெயரில் வரும் இது போன்ற அழைப்புகள் உறுதிப்படுத்தப்படாத மருத்துவ தகவல்கள் அல்லது பணம் வழங்குவதாக கூறப்படும் வாக்குறுதிகளை நம்பி செயல்பட வேண்டாம் என்றும் சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றனர். இந்த நூதன மோசடி சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.